மந்த்ரான்றவங்க வந்துட்டு மார்ச் மாதம் வரைக்கும் எங்க ஜமாத்துல எங்களுடைய நடைமுறைகளை எங்களோட கட்டுப்பாடுகள்ல எல்லாத்துலயுமே அவங்க உட்பட்டு தான் இருந்தாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தினால எனக்கு ஜமாத்து வேணான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனா நீங்க போயிட்டீங்கன்றதுனால ஜமாத்து வேணாம், தலைவிகள் வேணான்னு சொல்றது என்ன ஒரு நியாயமா இருக்கு? ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அவங்கவுங்க விருப்பம், விருப்பப்பட்டா பண்ணிக்கலாம், விருப்பம் அதே மாதிரி இருந்துக்கலாம். ஆபரேஷன் பண்ணாமலையும் இருக்கிற அவங்களும் திருநங்கை தான் அதுக்காக அந்த திருநங்கை இல்ல நான் ஆம்பளை நான் அப்படி, அது தவறான பேச்சு. அது எங்கள் மாமியோட பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வந்துட்டு இவங்க தான் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாலும் இவங்க சொல்கிறாங்க. அவங்க ஃபோட்டோ கிடைக்கலன்னு அப்படி அவங்க பேசுகிறாங்களா? மனதால் அவங்க திருநங்கை நினச்சா அவங்க திருநங்கை தான். தனிப்பட்ட ஒரு மனிதர் நீ ஆம்பளையா பொம்பளையா நீ திருநங்கைன்னு கேட்கறது சட்டப்படி குற்றம். 2019 இந்திய அரசாங்கம் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. அது தனிநபர் சுதந்திரம். பாலியல் தொழிலுக்கும் யாசகத்துக்கும் கம்பல் பண்ணி அனுப்புறான்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கும் மந்த்ராவுக்கும் பொண்ணுங்க மருமகன் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்களே அவங்க அனுப்ப தான் செய்கிறாங்க. என்ன அதை தெரிய மாட்டேது, அவங்க சொல்ல மாட்டுறாங்க. அவங்களும் அனுப்பிட்டு தான் இப்போ வரைக்கும் அவங்க அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க நாங்கள் என்ன ஜெயிலில் இருக்கிறோம், எங்களை இப்படி தான் கொடுத்தா அவனை இப்படி பண்ணணும் எங்களை அவங்க துன்படுத்துறதுக்கு. நாங்கள் எப்போயும் சுதந்திரமாக ஆகிட்டோம். எங்கள் பெரியவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்வோம். யாருமே இவ்வளோ கொடுத்து தான் ஆகணும்னு ஒரு கட்டாயம்லாம் கிடையாது. இதுதான் தேவையில்லாமல் ஒரு பொய்யான அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க மந்திரான்றவங்க. ஆரோக்கியம் வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் இருக்க ஒரு இடத்துல வந்திருக்கோம். என்ன காரணம்னா, கடந்த ஒரு மாசமாவே ஒரு இஷ்யூ பெருசாக போயிட்டு இருக்கு. ஆனால் அது இந்த ஒரு வாரமாக ரொம்ப பூம் ஆகுது. என்னன்னா, மந்த்ரா அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காங்க. நாயக் ஜமாத் எதுவுமே தேவை கிடையாது, நாங்கள் அது இல்லாமல் நல்லா வாழ முடியும். இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் நடக்குது. நாயக் நிறைய கொடுமை பண்ணுறாங்க திருநங்கைகள் அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. நிறைய சேனல்லையுமே இன்டர்வியூவாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மையா பொய்யா, இல்லை என்னதான் நடக்குது இந்த நாயக் ஜமாத்துக்குள்ள, இந்த ஜமாத்துக்குள்ள என்ன நடக்குது, அதை சார்ந்து இருக்க திருநங்கைகள்லாம் எப்படி இருக்காங்க, எப்படி வாழ்றாங்க அப்படின்றதுக்காண்டி தான் நாங்கள் எங்கே போய் தேடலான் இருக்கப்போ கோயம்பேட்டில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 திருநங்கைகள் ஒரே இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். ஸோ ஒருவேளை அவங்க கிட்ட கேட்டால் மேபி இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்குமா அப்படின்றக்காண்டி தான் அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே எல்லாருமே உட்காந்து அவங்களா ஜாலியாக சமைச்சிட்டு எல்லாம் ஒன்றா இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் போய் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம், என்னுடைய பேர் விஸ்வராணி. ஸோ இப்போ சமீபத்தில் ஒரு இஷ்யூ ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த மந்த்ரான்றவங்க இந்த ஜமாத்து நாயக் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் சென்னையிலேருந்து அகற்றிடணும், இதனால திருநங்கைகளுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? மந்த்ரான்றவங்க அவங்க வேற யாரும் இல்லை, அவங்களும் சக திருநங்கை தான், எங்களோட ஜமாத்தில் இருந்தவங்க தான். மார்ச் மாதம் வரைக்கும் எங்கள் ஜமாத்தில் எங்களுடைய நடைமுறைகளை எங்களோட கட்டுப்பாடுகளில் எங்களுடைய எங்கள் சட்டத்திட்டம் எல்லாத்துலேயுமே அவங்க உட்பட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குன்னு ஒரு தலைவி இருக்கிறாங்க. அந்த தலைவி கிட்ட இருக்கக்கூடிய சிறு மனசு கஷ்டம், அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தினால அவங்க எங்களுக்கு வேணாம், நீங்கள் உங்களுடைய வழி எனக்கு பிடிக்கல, எனக்கு செட் ஆகலை, எனக்கு சாதகமாக நீங்கள் பேச மாட்டீங்க, எனக்கு சாதகமாக நீங்கள் எனக்காக நீ முடிவு செய்யலை அப்படின்ற மாரி அவங்க பேசுனாங்க. அதனால் எனக்கு ஜமாத்து வேணான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க அது தனிப்பட்ட கருத்து, அதுக்கு நாங்கள் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. நீங்கள் ஏன் போயிட்டீங்க, நீங்கள் ஏன் வேணாம், நீங்கள் அதை கேட்கல. ஏன்னா நம்ம ஜனநாயக நாட்டில் வாழறோம், சோஷியல் மீடியா லைஃப் இப்போ இருக்குது. இந்த ஜனநாயக நாட்டில் யாரையும் ஒருத்தர் கட்டாயப்படுத்தி நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் வாழணும் யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் போயிட்டீங்கன்றதுனால மீது இருக்கக்கூடிய சென்னையில் 3000-4000 திருநங்கைகள் இருக்கிறோம். அத்தனை திருநங்கைகளுக்கும் ஜமாத் இல்லை, ஜமாத் வேணாம், தலைவிகள் வேணான்னு சொல்கிறது என்ன ஒரு நியாயமாக இருக்கும்? நாங்களாம் ஜமாத்தை நம்பி தான் இருக்கிறோம். மற்ற மாவட்டங்களை காட்டிலும் நம்ம சென்னையில் திருநங்கைகளோட அதிகமாக மக்கள் இருக்கிறாங்க, திருநங்கைகள் மக்கள். அப்போ எங்களுக்கு தலைவிகள் அதிக தேவைப்படுறதுனால எங்கள் ஊருக்கு 21 தலைவிகள் இருக்கிறாங்க. நிறைய தலைவிகள் கூட தினந்தோறும் அவங்களோட வாழ்வாரத்தை தேடி போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது தலைவிகள் அடிமை வாழ்க்கை நடத்துகிறாங்க, இளம் திருநங்கைகளை பாலியல் தொழிலுக்கோ யாசகம் கேட்கறதுக்கோ கட்டாயப்படுத்தி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளை மந்த்ரா அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். ஏன்னா நாங்கள் இப்போ போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி நாங்கள் எல்லாருமே ஒரு 1000-1500 திருநங்கைகள் திரண்டு எங்களோட எதிர்ப்பையும் அவங்க மேலே தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட தலைவர்கள் மூலிமா போய் கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வந்தோம். அதனால் எங்களுக்கு ஜமாத்து வேணும். ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் வேணும்னும் போது எங்கள் திருநங்கைங்களுக்கு ஒரு ஜமாத்து வேணும், ஒரு ஆயா வேணும், ஒரு மாமி வேணும், அப்புறம் ஒரு சிஸ்டர் வேணும்னா அப்போ எங்களுக்குன்னு ஒரு வேணாமா, எங்களுக்குன்னு ஒரு உறவு வேணாமா, அது ஏன் அவங்க ஏன் வேணான்னு சொல்லணும்? அப்போ அவங்க இப்போ பேசுனது அவங்க இந்த ஜமாத்தில் வர்றதுக்கு முன்னாடி அவங்க பேசியிருக்கலாம்ல.
இப்போ அவங்க டைலராக இருக்கிறன்றாங்க, அவங்க மந்திரான்றவங்க டைலராக இருக்கிறன்றாங்க, இல்லை நான் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்றாங்க. இப்போ நாங்கள் அவங்க புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணினாங்க. அப்போ இதெல்லாம் இப்போ சொல்கிறவங்க முன்னாடி பண்ணியிருக்கலாம்ல, அவங்களும் அந்த ஜமாத்தில் தானே இருந்தாங்க. அப்போ அவங்க தேவைக்கு இருந்துட்டு இப்போ வேணான்னு சொன்னால் அது என்ன நியாயம்? அவங்க ஜமாத்து வேண்டான்னு சொன்னால் இன்னைக்கு நேற்றுக்கு நாங்கள் இது ஜமாத்து நடக்கிறது கிடையாது. இது காலாகாலமாக நடந்துக்கிட்டு வருது. நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னே இருந்த திருநங்கைங்களும் அவங்க காலத்துலேருந்து இந்த ஜமாத்து இருக்குது. இப்போ ஜமாத்து வேண்டான்னு அவங்க சொன்னாங்கன்னா அது அவங்க விருப்பம். அது மற்றவங்கள பற்றி இது பேசக்கூடாது. தனிப்பட்ட நபர் வந்து ஜமாத்து வேண்டான்னு சொன்னால் நீ ஒதுங்கி இருந்துக்கலாம். யாரும் அதை உன்னை இருந்து தடுக்கலை. ஏன் நீ ஜமாத்துக்கு வரல உன்னை கேட்க போகிறாங்களா? ஜமாத்தில் இது பண்ண உன்னுக்கிட்ட என்ன இந்த இது இருக்குதா அது இருக்குன்னு வந்து கேட்கவா போகிறாங்க? இல்லை. உன் விருப்பம். உனக்கு ஜமாத்து வேண்டாம், நீ ஒதுங்கி நீ பாட்டில் நீ இருக்கலாம், உன்னுடைய பொழப்பு ஏதோ அதை பார்த்துக்கலாம். ஜமாத்து வேணுங்கிற ஜமாத்து கூட இருக்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி திருநங்கையாக இருக்கவங்க யாருமே வந்துட்டு பிறக்கும் போதே பெண்ணாக பிறக்கிறது இல்லை, ஒரு ஆணாக இருந்து தான் பெண்ணாக வராங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களோட பழைய புகைப்படங்களை வந்து வெளியே விடுறது, இந்த மாதிரி தான் இவங்க இருக்காங்க, இவங்க ஆப்ரேஷனே பண்ணிக்கல, இப்படி ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறதுன்றது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது தப்பான வார்த்தை தான். அவங்க ரஜினி மாமியோட மருமவை தான். அவங்க தான் எங்களை இப்படிலாம் சர்ஜரி பண்ணி நாங்களாம் பொம்பளையாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே இவ்வளோ அவங்க பண்ணவங்க, ஐயா அவங்கள பண்ணிக்கலையன்றது அவங்க சுச்சுவேஷன் சூழ்நிலை. அவங்க சாமி விஷயத்தில் ஆன்மீகத்தில் இருக்கிறதால அவங்க இருக்கிறாங்க. இப்போ நாங்களாம் இல்லையா? அதை நாங்கள் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் இதை பற்றி உங்களுக்கு தெளிவாகவே நாங்கள் சொல்கிறோம். இது வந்துட்டு எங்களுக்கு 2019 இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்திருக்கு. திருநர் பாதுகாப்பு உரிமைகள் மீட்பு சட்டம் கொண்டு வந்திருக்குது. அந்த சட்டத்திலேயே வந்து என்ன சொல்லியிருக்குது, தனிநபர் வந்துட்டு தன்னை ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ திருநங்கையாவோ திருநம்பியாவோ மாற்றுப்பாலித்தரவோ என்ன தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்களோ அதை அவங்களா வாழலான்றது தான் அரசாங்கம் சட்டம் கொடுத்துருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சக திருநங்கை வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறதே தவறு. முதல்ல எனக்கு அந்த உரிமை கொடுக்கல, உங்களுக்கு யார் கொடுக்குற அந்த உரிமை? ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் வந்து நீ ஆம்பளையா பொம்பளையா நீ திருநங்கை கேட்கறது சட்டப்படி குற்றம். 2019 இந்திய அரசாங்கம் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. அது தனிநபர் சுதந்திரம். நான் வந்துட்டு இப்ப திருநங்கையா இருக்கிறேன், திருநங்கைன்னு நான் அறிவிக்கிறது என்னுடைய சுதந்திரம். தமிழக அரசு எங்களுக்கு திருநங்கை அடையாள அட்டை கொடுத்துருக்குது. அப்ப நீங்க திருநங்கை தமிழக அரசு நீங்க கேவலப்படுத்துறீங்களா, அசிங்கப்படுத்துறீங்களா? இப்போ ஆபரேஷன் பண்ணியிருந்தாலும் பண்ணலனாலும் அடையாள அட்டை வாங்கிக்கலாம். ஆமா, அது அதுதான் இந்த சட்டத்தை நான் சொன்னேன் உங்களுக்கு. 2014 நாசா ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்குது. அதுல வந்து நான் ஒரு ஆணா இருக்கிறேன், நான் என்னுடைய உடையோ என்னுடைய சிகிச்சைகளோ என்னை திருநங்கையா ஆக்குறது இல்லை. எனது உணர்வு தான் என்னை திருநங்கையா ஆக்குது. எனது உணர்வு திருநங்கைன்னு நான் தெரிவிச்சிட்டாலே நான் திருநங்கை தான். இந்த மம்தான்றவங்க வந்து எங்கள் மாமியை பேசுறதுல தப்பான விஷயம். அவங்களும் அந்தமாரி இருந்து தான் வந்தாங்க. ஒரு எடுத்தோடனே ஒரு திருநங்கை வந்து பெண்ணாகி வரல. நாங்கள் வரும்போதே ஒரு ஆணாக இருந்து ஒரு பெரியவங்கக்கிட்ட நாங்கள் இருந்து அவங்களுடைய சப்போர்ட், நாங்கள் வீட்டை விட்டு வரும்போது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது எல்லாமே பெரியவங்க தான். அவங்க இல்லாமல் நாங்கள் வரல. அவங்க வந்து அந்த மந்த்ராவிலிருந்து எங்கள் மாமியை பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. நாங்கள் ஒரு 200 பேர் 300 பேர்கிட்ட இருக்கிறோம். எல்லாருமே நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். அவங்க எங்கள் ஆயாவுக்கு உடம்பு சூழ்நிலை ஆன்மீகத்தில் இருக்கிறாங்கன்றதால அவங்க பண்ணலைன்றதுக்கோசரம் அவங்கள வந்து இவ்வளோ இதாக பேசுகிறது அது ரொம்ப தவறான விஷயம். ஒருத்தவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு யாருமே வீட்டிலேருந்து வரமாட்டாங்க. அவங்க இப்போ ஜமாத்துலேருந்து மந்திரான்றவங்க ஜமாத்துலேருந்து தான் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குமே உண்மையான பேர் மந்திரான்லாம் கிடையாது. இருக்கிற அவங்களும் அவங்கள மாதிரி தான் வந்திருப்பாங்க. சூழ்நிலைன்னு சில பேர்த்துக்கு அமையணும்ல, அது அவங்களுக்கு எங்கள் மாமிக்கு அமையலை. அதனால நாங்களாம் இருக்கிறோம். மந்திரான்றவங்க அவங்க எங்களை நல்லா பார்க்க சொல்லுங்க. அவங்க தான் எங்களை அப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. மந்திரா நாங்கள் தான் அவங்க மருமக, நாங்கள் எல்லாருமே அவங்க பொண்ணுங்க தான். நாங்களாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்க. எங்கள் ஆயா வந்து குறை சொல்கிற அளவுக்கு அவங்க எதுவும் இல்லை. அவங்களுக்கு வந்து ஜமாத் வேணான்னு சொல்கிறாங்க. அவங்களோட எண்ணம் வந்து ஜமாத் வேணான்னு சொல்கிற ஒரு டாபிக் தான். அப்படி இருக்கும்போது அவங்க ஜமாத் தான் சொல்லுமேலே ஒரு தனிப்பட்ட ஒருத்தவங்களை வந்து தப்பு சொல்லக்கூடாது. எங்கள் மாமியோட பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வந்துட்டு இவங்க தான் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாலும் இவங்க சொல்கிறாங்க. இவங்க ஒரு லைன் சொல்லிக்கிறாங்க, நான் 31 வயசு தான் சர்ஜரி பண்ணேன். அப்போ இந்த 31 வயசுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க ஃபோட்டோ கிடைக்கலக்கு அப்படி அவங்க பேசுகிறாங்களா? அப்போ அவங்க ஃபோட்டோஸ் அதில் இருந்திருக்கும்ல. அப்படி தனிப்பட்ட முறையில் அப்படி யாரும் அப்படி பேசக்கூடாது. மனதால் அவங்க திருநங்கைன்னு நினச்சா அவங்க திருநங்கை தான். அதே மாதிரி இப்போ திருநங்கைன்றவங்க எடுத்தோடனே ஒரு பெண்ணா வரவங்க கிடையாது. ஒரு ஆணா ஒரு பிள்ளைய தாய் வயித்துல ஆண் பிள்ளைய தான் பிறக்குறாங்க. பிறந்து வளர 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 அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 11 வயசுக்கு மேலதான் அவங்க வந்து இந்த மாதிரி மாறுறாங்க. அதான் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் தான் அவங்க பெண் அப்படிங்கறதே உணர்றாங்க. ஆனா அவங்களோட பழைய இந்த புகைப்படத்தெல்லாம் வந்து வெளியே விட்டுட்டு இவங்க வந்து ஒரு ஆண், இவங்க வந்து திருநங்கையே கிடையாது, அதெல்லாம் இந்த மாதிரிலாம் தவறு. அது யாருமே அது தவறு. யாருமே அப்படி இருந்தா இப்படி வராங்க. வந்து ஆண் பிள்ளையா பிறந்த அதுக்கு பிறகுதான் ஹார்மோன் இதுல இது ஆயிட்டுதான் வந்து திரும்பி வந்து மாறுறாங்க. வந்து
உடலுறவாக மாறுறாங்க. அப்படி இருக்கல வந்து அவங்கள பற்றி நம்ம குறை சொல்கிறது தவறு. அவங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கூட அவங்கவுங்க விருப்பப்பட்டா பண்ணிக்கலாம். விருப்பம்னா அதே மாதிரி இருந்துக்கலாம் வந்து. புரியுதுங்களா? பண்ணாமலேயும் இருக்கலாம். அவங்களும் திருநங்கை தான் வந்து. அதுக்காக வந்து அந்த திருநங்கை இல்லை, நான் ஆம்பளை, நான் அப்படி, அது தவறான பேச்சு அது. ஸோ அதே மாதிரி என்னன்னா இந்த நாயக்கில் இருக்கவங்க, இந்த ஜமாத்தில் இருக்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே புதுசாக வரவங்களை வந்துட்டு யாசகம் கேட்கறதுக்கு, பாலியல் தொழிலுக்கு அனுப்பி இந்த மாதிரி தான் சம்பாதிச்சு அவங்க வந்து பணத்தை சேர்த்துக்கிறாங்க. திருநங்கைகள்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் அவங்க வந்து விட்டுருக்காங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம். அப்படிலாம் எதுவும் இல்லை. இப்போ நாங்கள் வரும்போது கொஞ்சம் இப்போ தான் மாறி இருக்கு. முன்னாடி திருநங்கைங்களுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டம். இப்போ சர்ஜரி பண்ணாமல் தான் ஃபர்ஸ்ட்டில் திருநங்கைங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ சர்ஜரி பண்ணுறதுக்கு எல்லா சிஸ்டத்துக்குமே ஒரு எல்லாமே இப்போ வந்திருக்கு. எங்களை வந்து ஏசங்க கேட்க போகணும், பாலியல் தொழிலுக்கு போகணும் அப்படின்னு எங்கள் பெரியவங்க யாருமே வற்புறுத்ததில்லை. எங்களோட சூழ்நிலை, எங்களுக்கு வீட்டு வாடகை வேணும், எங்கள் தேவைங்க வேணும், எங்களை நாங்கள் அழகுபடுத்திக்கணும், எங்களை அடையாளம் காட்டுன்றதுக்கோசரம் நாங்கள் கஷ்டப்படணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். இன்னமும் வந்துட்டு யாசக கேட்குறாங்க, பாலியல் தொழில் பண்ணுறாங்கன்றது கிடையவே கிடையாது. நாங்களாம் மகளிர் லோன் வாங்கிட்டு இப்போ நாங்கள் மீன் கடை வச்சுருக்குறோம், இங்கே முனையில் டிஃபன் கடை வச்சுருக்குறோம். எல்லாருமே இப்படி இருக்கிறதுன்றது அவங்கவுங்க தலையெழுத்து கிடையாது. இப்போ ஒரு சர்ஜரி பண்ணோன்னா 5 லட்சம் வேணும், 3 லட்சம் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணுறது? வீட்டிலேருந்து வரும்போது சூட்கேஸில் எடுத்துகிட்டு வர முடியும் பணத்தை. அப்போ இந்த மாதிரி போனோன்னா கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், சீக்கிரமாக வேலைகள் முடியும்ல. முடிச்சுட்டு அவங்கவுங்க படிப்பு வேலைக்கோ அவங்கவுங்க சுயநல வேலைக்காக அவங்கவுங்க போவாங்கள்ல. இந்த இதுல தான் இப்படி தான் இருக்கணுன்றது எங்கள் இதுவும் கிடையவே கிடையாது. மந்த்ரான்றவங்க வந்துட்டு இந்த வேலை தான் பார்க்குறாங்க, இதை கொடுக்க மாதத்துக்கு 5000 கொடுக்குறேன், வாரத்துக்கு 5000 கொடுக்குறேன், அந்த கதையே கிடையாதுங்க. எங்களால் முடிஞ்சால் பெரியவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் நாங்கள் கொடுப்போம், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுக்காகவும் நாங்கள் கொடுக்கறது கிடையாது. எங்கள் ஜமாத்தில் இருக்கிறவங்கள சொல்கிறாங்களே, இவங்க கம்பல் பண்ணி அவங்கள அனுப்புகிறாங்க, பாலியல் தொழிலுக்கும் யாசகத்துக்கும் கம்பல் பண்ணி அனுப்புகிறான்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கும் மந்த்ராவுக்கும் பொண்ணுங்க மருமகன் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்களே அவங்க அனுப்ப தான் செய்கிறாங்க. என்ன அதை தெரிய மாட்டேது, அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களும் அனுப்பிட்டு தான் இப்போ வரைக்கும் அவங்க அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க இப்போ வந்துட்டு இந்த ஜமாத் சிஸ்டம் இருக்கிறதுனால தான் அங்கங்கே வந்துட்டு இந்த எங்கள் ஆளுங்க சில சின்ன சின்ன தப்பு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் இவங்க தலைவிங்க கையில் வந்து அது பிரச்சனை சுலபமாக முடியறதுனால தான் அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஊர் உலகத்தில் ஆம்பளைங்க தப்பு பண்ணுறது இல்லையா, பொம்பளைங்க தப்பு பண்ணுறது இல்லையா, இவங்க வந்துட்டு திருநங்கைங்க பண்ணுற தப்பு மட்டும் ஷார்ட்டாக எடுத்து போட்டுடுறாங்க. அப்போ இவங்க பண்ணுற தப்பெல்லாம் என்ன பண்ணுறது? சரி, அதே மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. நான் அவங்க எல்லாத்தையும் காமனாக கேட்குறேன். இந்த மாதிரி திருநங்கையில் இருக்கவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து வாரம் வாரம் ஒரு 5000 ரூபா கொடுக்கணும், கட்டாயமாக மாதம் இவ்வளோ ரூபா கொடுக்கலன்னா அடிப்பாங்க, திட்டுவாங்க, துரத்துவாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் இஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து வீட்டில் இருக்கிறதுனா ஒரு பெத்த தாய்க்கோ அப்பனுக்கோ நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதேமாரி எங்கள் மூத்த திருநங்கைகளுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா அவங்க வந்து வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க. நாங்கள் ஏதோ எங்களை இஷ்டப்பட்டு நாங்கள் கொடுக்கறது தான் அது. நாங்கள் வந்து அவங்க கட்டாயமோ அடிச்சோ வாங்க துன்புறுத்தோ பண்ண மாட்டாங்க. நாங்கள் என்ன ஜெயிலில் இருக்கிறோம், எங்களை வந்து இப்படி தான் கொடுத்தா அவனை இப்படி பண்ணணும் எங்களை அவங்க துன்படுத்துறதுக்கு. நாங்கள் எப்போயே சுதந்திரமாக ஆகிட்டோம். எங்கள் பெரியவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்வோம். முடியலன்னா அவங்களுக்கு என்ன நாங்கள் பார்க்கணுமோ பார்ப்போம். யாருமே இவ்வளோ கொடுத்து தான் ஆகணும்னு ஒரு கட்டாயம்லாம் கிடையாது. இதுதான் தேவையில்லாமல் ஒரு பொய்யான இது அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க மந்திரான்றவங்க. எந்த ஆண் இனத்துல வந்துட்டு தவறுகள் நடக்காம இருக்குது? ஒரு ஆண் தவறு செஞ்சுட்டா அனைத்து ஆண்களும் தவறுக்குரியவர்கள் தான் சொல்ல முடியுதா எங்களால? ஒரு பெண் தவறு செஞ்சுட்டாங்கன்னா அந்த பெண்ணு இனத்தை சார்ந்த அனைத்து பெண்களும் தவறானவங்கன்னு எங்களால சொல்ல முடியுமா? ஆனா ஒரு திருநங்கை எங்க ஒரு தவறு செஞ்சுட்டா மட்டும் ஒத்துமட்ட திருநங்கை ஏன் நீங்க சொல்றீங்க? சொல்லுங்க. தினந்தோறும் பேப்பர்ல டிவில நடக்கக்கூடிய குற்ற செயல்களுக்கு 99% 100% ஆண்கள் சார்ந்ததும் பெண்களை சார்ந்ததும் மட்டும் தான் இருக்குது. அப்ப நாங்க எந்த சமூகத்துல இந்த சமூகமே வேணான்னு ஒதுங்கி போயிட முடியுமா? கிடையாது. தப்புன்றது எங்கேயும் நடக்காது கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். எங்கள் சமூகத்தில் எங்கே ஓரிரு இடங்களில் நடக்கிறத வச்சு நாங்கள் குற்றமானவங்க, நாங்கள் குற்ற செயலில் ஈடுபடுறவங்க தப்பானவங்கன்னு அந்த பார்வையை கொஞ்சம் மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது உங்களிடத்துல நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.